ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனல் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்பி டால் வாங்கியிருந்தோம்ல நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக. அவங்களுக்கு வந்து மினியேச்சரில் பார்பி டாலுக்கு தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட்டாக நம்ம குட்டி பர்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த பர்ஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு கிளிட்டர் ஷீட்டில் 10x4 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து 4 அந்த 8 சென்டிமீட்டர் வந்து கீழே பர்ஸுக்கும், மேலே இருக்கிற 2 சென்டிமீட்டர் வந்து பர்ஸை க்ளோஸ் பண்ணுற அந்த கேப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 பேரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான ஃபேவரட் கலரில் வந்து கிளிட்டர் ஷீட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட்டில் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நம்மளே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் செய்ய தெரியாது இல்லையா? அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களும் என் கூடயே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்கள் வீட்டு குட்டீஸையும் செய்ய சொல்லுங்கள், அவங்களாவே அழகாக ஈஸியாக செஞ்சுருவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸோட ஏஜ் வந்து 5 and 6. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸும் கண்டிப்பாக அவங்களாவே செய்ய முடியும். வீடியோ பார்த்துட்டு அவங்களாவே ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கார்னர் 2 சைடும் க்ளூ வச்சு அழகாக ஸ்டிக் பண்ண உடனே அது வந்து நல்லா ஒட்டிக்காது. அதனால் நான் ஒரு கிளிப் எடுத்து சைடில் கொஞ்ச நேரம் மாட்டி விட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மாட்டினா கூட போதும், நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும் இந்த க்ளூ. அதுக்கப்புறமா கேப்புக்கு வந்து ஒரு கேர்வாக கட் பண்ணால் இன்னும் அழகாக பர்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு கேர்வாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பர்ஸ் பார்க்குறதுக்கு லுக்கு சூப்பராக இருக்குல்ல? இதுக்கப்புறமா இந்த பர்ஸுக்கு மேலே ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஸ்டோன்ஸ்லாம் இருந்தது. இதை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சும்மா ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் சென்டரில் வச்சு விட்டாலே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர், பேபி பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் எடுத்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்து பர்ஸ்க்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சென்டரில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஈஸியாக பர்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள திங்ஸ்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த டபுள் சைட் செல்லோ டேப்பில் வந்து எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகி நிற்கும். இல்லைனா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. குட்டீஸோட பர்ஸுக்கு வந்து சைடில் க்ளூ வச்சு நீங்களாவே ஸ்டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். 2 பேரும் க்யூட்டாக அழகாக ஸ்டிக் பண்ணி தந்தாங்க. சென்டரில் க்ளூ அப்ளை ஆகிருக்கக்கூடாது, அதனால் சென்டரில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன் நல்லா ஓப்பன் க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம கேர்வாக வரைஞ்சி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பென்சிலை வச்சு கேர்வ் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 2 பேரும் அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சும்மா எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இதில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அக்ஷிதா குட்டி வந்து எனக்கு ரெட் கலர் ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவளோட ஆரஞ்சு கலர் பர்ஸுக்கு ரெட் கலர் ஸ்டோன் ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா சென்டரில் டபுள் சைட் செல்லோ டேப் போட்டிட்டு அவள் கையிலே கொடுத்துட்டேன். தன்ஷிதா குட்டிக்கு வந்து ப்ளூ கலர் பர்ஸில் அழகாக எல்லோ கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணோம். அதுவும் ரொம்ப க்யூட்டாக பளிச்சுன்னு இருந்தது. இந்த பர்ஸுக்கும் சென்டரில் டபுள் சைட் செல்லோ டேப் போட்டிட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணி பார்த்தோன்னா 3 பர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆயிருச்சு. இதை பார்பி டால் கையில் கொடுத்துட்டு பார்பி டாலை ஷாப்பிங் போகிற மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய மினியேச்சர் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சுஜய் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.